தெலங்கானா மாநிலம் நிஜாமாபாத் மாவட்டம் மக்லூர் மண்டலத்தில் உள்ள போர்கான் கிராமத்தைச் சேர்ந்தவர் பல்லட்டி ரமேஷ். கடந்த 2012ஆம் ஆண்டு சௌமியா என்பவரை திருமணம் செய்திருக்கிறார். இந்த தம்பதிக்கு 3 பிள்ளைகள் உள்ளனர். இந்த நிலையில் கடந்த 2025ஆம் ஆண்டு டிசம்பர் 20ஆம் தேதி திடீர் என ரமேஷ் தனது வீட்டில் இருந்தபோது மாரடைப்பு காரணமாக இறந்து விட்டதாக தனது உறவினர்கள் மற்றும் கிராம மக்களுக்கு சௌமியா தகவல் தெரிவித்தார். கணவனை இழந்த துக்கத்தில் அவர் கதறி அழுதது அனைவரையும் கலங்க வைத்தது. அதே சமயம் அவசரமாக இறுதிச் சடங்குகளை செய்த சௌமியா ரமேஷின் மரணத்திற்கு தொடர்ந்து தான் துக்கத்தில் இருப்பது போல காட்டி வந்துள்ளார். இதற்கிடையில் ரமேஷின் மரணம் குறித்த முதல் சந்தேகம் இஸ்ரேலில் வசிக்கும் அவரது தம்பி கேதாரிக்கு எழுந்தது. போர்கான் கிராமத்தைச் சேர்ந்த சில உள்ளூர் மக்கள் ரமேஷின் உடலிலும் கழுத்திலும் காயங்கள் இருந்ததாக தெரிவித்துள்ளனர். அதேபோல் அவருக்கு அனுப்பப்பட்ட போட்டோ வீடியோக்களிலும் ரமேஷின் உடலில் காயங்கள் இருந்ததை கேதாரி பார்த்திருக்கிறார். இதனால் அதிர்ச்சி அடைந்த கேதாரி தனது மனைவி மூலம் ரமேஷின் மரணத்தில் சந்தேகம் இருப்பதாக மேக்லூர் போலீஸ் ஸ்டேஷனில் புகார் அளித்தார். இதையடுத்து வழக்கு பதிவு செய்து விசாரணையை தொடங்கிய போலீசார் ஜனவரி 2ஆம் தேதி தாசில்தார் முன்னிலையில் ரமேஷின் உடலை தோண்டி எடுத்து பிரேத பரிசோதனை செய்தனர். இதில் அவர் மாரடைப்பால் மரணமடையவில்லை என்பது தெரிந்தது. மூச்சு திணறல் ஏற்படுத்தி கொலை செய்திருப்பதை போலீசார் கண்டறிந்தனர். உடனடியாக அவர்களின் சந்தேக பார்வை சௌமியா பக்கம் திரும்பியது. அவரை கைது செய்து போலீசார் விசாரணை நடத்தினர். அதில் பல திடுக்கிடும் தகவல்கள் வெளியாகின. நிஜாமாபாத்தில் உள்ள ஒரு தனியார் பள்ளியில் சௌமியா தற்காலிக ஆசிரியராக பணியாற்றியுள்ளார். அதே பள்ளியில் நந்திபேட் மண்டலத்தின் பட்குனாவைச் சேர்ந்த நலேஸ்வர் திலீப் என்பவர் உடற்கல்வி ஆசிரியராக பணியாற்றியுள்ளார். அப்போது அவர்கள் இருவருக்கும் பழக்கம் ஏற்பட்டு அது காதலாக மாறியுள்ளது. இது குறித்து ரமேஷ் அறிந்ததும் மனைவியை பலமுறை கண்டித்துள்ளார். இதனால் சௌமியா தனது காதலன் திலீப்பிடம் உறவுக்கு தடையாக இருக்கும் கணவரை கொலை செய்தால் அவர் மீது இருக்கும் காப்பீட்டு பணம் 2 கோடி ரூபாயை வைத்து சந்தோஷமாக வாழலாம் என கூறியிருக்கிறார். இதனை கேட்ட திலீப் அவரது தம்பி மாதேப்பூர் கிராமத்தைச் சேர்ந்த எரோலா அபிஷேக்கிடம் உதவி கோரியிருக்கிறார். அவரும் அதற்கு ஒப்புக்கொள்ள ஆகஸ்ட் 12ஆம் தேதி பைக்கில் சென்ற ரமேஷை அபிஷேக் தனது காரால் மோதிவிட்டு தப்பிச் சென்றிருக்கிறார். அந்த விபத்தில் ரமேஷின் கை உடைந்திருக்கிறது. ஆனால் உயிருக்கு எந்த பாதிப்பும் ஏற்படவில்லை. அடையாளம் தெரியாத வாகனம் மோதியதாக வழக்கு பதிவு செய்த போலீசார் விசாரணை நடத்தி வந்தனர். அது கொலை முயற்சி என்று யாருக்கும் அப்போது தெரியவில்லை. முதல் கொலை முயற்சி தோல்வியில் முடிந்ததை அடுத்து அபிஷேக் தனது நண்பர் ஜிதேந்தர் என்பவரை திலீப்பிற்கு அறிமுகப்படுத்தினார். ஜிதேந்தருக்கு கூலி படையினருடன் தொடர்பு உள்ளது. அவர்கள் மூலம் ரமேஷை தீர்த்து கட்ட முடிவு செய்யப்பட்டது. சாப்பிடும்போது தூக்க மாத்திரையை கலந்து கொடுத்து ரமேஷை கொன்றுவிட்டு மாரடைப்பு ஏற்பட்டதை போல செட்டப் செய்ய வேண்டும் என கொலை திட்டம் தீட்டப்பட்டிருக்கிறது. இதற்காக சௌமியா தனது மோதிரத்தை அடகு வைத்து 35,000 ரூபாய் பணத்தை அட்வான்ஸாக கூலிப்படையினருக்கு கொடுத்திருக்கிறார். டிசம்பர் 19ஆம் தேதி கூலிப்படை அறிவுறுத்தலின்படி தண்ணீரில் 10 தூக்க மாத்திரைகளை கலந்து ரமேஷுக்கு சௌமியா கொடுத்தார். அவர் அசந்து உறங்கியதும் உடனே கூலிப்படையினருக்கு சௌமியா போன் செய்திருக்கிறார். ஆனால் அந்த கும்பலைச் சேர்ந்த யாரும் போனை எடுக்கவில்லை. இதனால் அதிருப்தி அடைந்த அவர் திலீப்பிற்கு தகவல் தெரிவித்தார். திலீப் தனது சகோதரன் அபிஷேக்குடன் சௌமியா வீட்டுக்கு வந்து தூங்கிக் கொண்டிருந்த ரமேஷின் கழுத்தை துண்டை போட்டு இறுக்கி அவரது முகத்தை தலையணையால் அழுத்தி இருக்கிறார்கள். இதில் துடிதுடித்து சௌமியா கண்முன்னே ரமேஷ் உயிரிழந்தார். எல்லாம் முடிந்த பிறகு கணவர் மாரடைப்பால் இறந்துவிட்டதாக நாடகமாடி உறவினர்களை சௌமியா நம்ப வைத்திருக்கிறார். எல்லாம் திட்டமிட்டபடி செல்கிறது என சௌமியாவும் அவரது காதலன் திலீப்பும் சந்தோஷமாக இருந்த நேரத்தில்தான் ரமேஷின் சடலத்தில் இருந்த காயங்கள் சந்தேகத்தை எழுப்பி சௌமியாவின் கொலை நாடகத்தை அம்பலப்படுத்தியுள்ளது. இந்த வழக்கில் சௌமியா, திலீப், அபிஷேக், ஜிதேந்தர், ஸ்ரீராம் மற்றும் ராமாவத் ராகேஷ் ஆகியோரை கைது செய்த போலீசார் அவர்களை சிறையில் அடைத்துள்ளனர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.